நாம் இப்போ பார்க்க போகிற செக்ஷனோட பேர் கதை கேளு கதை கேளு எபிசோட் நம்பர் 4. வாங்க உடனே கதைக்குள்ளே போகலாம். சீதகாதி மரைக்காயரை பற்றி நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புண்டு. அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை தான் இப்போது நம்ம ஒரு கதையாக பார்க்க போகிறோம். சீதகாதி மரைக்காயர் ஒரு நாள் கப்பலில் போயிட்டுருக்கும்போது நடுக்கடலில் புயலில் மாட்டிக்கிச்சான். கப்பலில் வெயிட் இல்லாதனால எப்போ ஒன்றா கவுந்துடலாம் அப்படின்ற ஒரு நிலைமையில் இருந்தாங்களாம். அதனால் சீதகாதி என்ன பண்ணார்னா, தான் கூட கப்பலில் வந்த நீச்சல் தெரிஞ்ச 2 பேரை கடலில் இறக்கி விட்டு கூழாங்கற்களை எடுத்துன்னு வர சொல்லி அந்த கப்பலோட பேலன்ஸை மெயின்டைன் பண்ணாங்களாம். ஒரு வழியாக அவங்க கரைக்கு வந்து சேர்ந்தாங்களாம். கரைக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுதான் அந்த கூழாங்கற்களில் மரகத கற்கள் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தாங்க அவர் மிகப்பெரிய செல்வந்தராக மாறிட்டார். இந்த மாதிரி தாங்க நம்ம லைஃப்லேயும் எப்போ எப்படி யார் மூலமாக நமக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. நமக்கு கஷ்டம் வந்தோடனே நம்ம உடனே நம்மளுக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னு நினச்சி அதுலேருந்து பின்வாங்க நினச்சோன்னா நம்மளுக்கு கஷ்டம் மட்டும்தான் மிஞ்சும். அதை எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்னு நம்ம யோசித்து முன்னேறி போனோன்னா நம்மளோட வெற்றி ரொம்ப சீக்கிரமாகவே நம்மளை வந்து சேரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களில் ஒருத்தி. நன்றி, வணக்கம்.